ஒரு எமோஷனலான மூமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. என்னன்னா, எங்க அக்கா 9th 10th படிக்கும் போது நான் அப்ப 6th 7th படிச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து எங்க அக்கா வந்து எங்க அம்மாட்ட ஏதோ சண்டை போட்டா, ஓகேவா, ஏதோ சண்டை போட்டுட்டு எங்க அம்மாட்ட வந்து ஏதோ பயங்கரமா கத்தி விட்டா. அம்மா, என்னால உன்ன மாதிரி வீட்லயே உட்காந்து வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவனுக்கு வீட்டு வேலைக்கார மாதிரிலாம் இருக்க முடியாது, நான் வாழ்க்கையில பெருசா பண்ண போறேன், நான் உன மாதிரி வீட்டுல தண்டமா உட்காந்து ஒரு வேலைக்கார மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு எங்க அக்கா வந்து ஏதோ கோவத்துல வந்து எங்க அம்மாவை பார்த்து கத்திட்டான், ஓகேவா. அப்ப வந்து எங்க அம்மா வந்து அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க, ஓகேவா. நான் வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமா வந்து நான் போய் கேட்டேன் எங்க அம்மாட்ட, அம்மா அழாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்றதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, அந்த காலத்திலேயே நான் டபுள் டிகிரி முடிச்சேன்ப்பா, யாருமே அந்த காலத்துல பொண்ணு படிக்க வைக்க மாட்டாங்க, நான் அந்த டைம்லயே நான் வந்து டபுள் டிகிரி முடிச்சிருந்தேன், பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்து வேலைக்கு போக விடாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்க அக்கா பிறந்தா, அவளை பாத்துக்கணுன்றதுக்காக நான் வீட்லயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட படிப்பையும் பார்க்கணும், உங்க 2 பேரும் நான் இது பண்ணுன்றதால அப்போல இருந்தா வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அப்படியே வீட்டுல இருந்ததால நான் என் கரியர்ல எதுவுமே நான் பண்ணாம விட்டுட்டேன் உங்க இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அக்கா வந்து இப்படி சொல்லிட்டா எனக்கு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தண்ணி வருது அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அழுதுட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஆனா அவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க அம்மா வந்து எங்க அக்காவை அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. என்னன்னா, எங்க அக்கா வந்து 12th முடிஞ்சு ஒரு 6-7 months எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து பயங்கர ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்னா, ஒரு பொண்ணு ரொம்ப நாள் விடாது, டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிரு, கல்யாணம் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளவு ப்ரெஷர் எங்க அம்மாக்கு. எங்க அம்மா அவங்கள்ட்ட எல்லாம் கிளியரா சொன்னாங்க, நீங்க என் வாழ்க்கையில வாழ்ந்த மாதிரி அவ வாழ்க்கையில நீங்க யாரும் விளையாட முடியாது. அவ வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்லாம். எங்க ரிலேட்டிவ்ஸ் அவ்வளவு சண்டை போட்டு எங்க அக்காவை ப்ரொடெக்ட் பண்ணி எங்க அம்மா படிக்க வச்சாங்க, ஓகேவா. இன்னைக்கு எங்க அக்கா பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆயிட்டா, ஓகேவா. டாக்டர்னா நார்மல் டாக்டர் கிடையாது, ஓகேவா. இப்போ டாக்டர்ல வந்து யூஜின்னு ஒண்ணு இருக்கும், பிஜின்னு ஒண்ணு இருக்கும். யூஜி முடிச்சாலே அவங்க டாக்டர் தான், ஓகேவா. அந்த யூஜி முடிச்சாலே பிஜின்னு ஒண்ணு இருக்கும். பிஜிக்கு வந்து இந்த நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஜிக்கு வந்து நார்மல் 12th படிக்கிற பசங்க என்ட்ரன்ஸ் எழுத மாட்டாங்க. யூஜி முடிச்சா டாக்டர்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, ஓகேவா. அந்த மாதிரி யூஜி முடிச்ச டாக்டர்ஸ் வந்து 28,000 பேர் அக்ராஸ் இந்தியால இருந்து எழுதின ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எங்க அக்கா ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்து காமிச்சார். அப்படி இன்னைக்கு அவன் அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்கான்னா அதுக்கு காரணம் எங்க அம்மான்னு சொல்லணும், வேற யாரும் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இருக்கேன், இன்னைக்கு ஒரு சிஏவா இருக்கேன் அப்படின்னா கரெக்டா எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்களுக்காக பண்ண சாக்ரிஃபைஸ் தான் அது காரணம், ஓகேவா. நாங்க வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நான் வந்து எங்க அப்பாவே எங்க அம்மாவையும் வந்து ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்களுக்கு பெருமைப்பட வைக்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க மூச்சு விட்ட காத்து வரும்.